Local Government Election Sri Lanka 2025. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் 4 மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான வாக்குச்சீட்டுகள் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார். அத்துடன் 9 மாவட்டங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏனைய மாவட்டங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு முன்னதாக நிறைவு செய்து அவற்றை தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட உள்ளதாக அரசு அச்சகர் தெரிவித்தார். இவற்றில் வவுனியா, பொலுநறுவை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளே தற்போது நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகர் கூறினார். தேர்தலை நடத்த முடியாது என்ற ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கைவிட்ட இந்த தேர்தலை இன்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களது முதலாவது கன்னி வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு மேற்கொண்டு இந்த தேர்தலை நடத்துவதற்கான தேதியை குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பீடத்தை ஏறுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களது பிரதேசங்கள், உங்கள் கிராமங்கள் சிறந்த ஒரு முன்னேற்றகரமான அபிவிருத்தி அடைந்த ஒரு நிலைமைக்கு மாற்றக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்டை சரியான முறையில் வழிநடத்தி அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும்.